என் பிள்ளை மனம் திரும்பிட்டாங்கிறதே ஆண்டவர் விரும்புகிறார். உன்றது பொண்ணு கேட்கல, உன்றது பொருள் கேட்கல, அல்லது நான் உன்னை அபிஷேகம் பண்ணினே அந்த அபிஷேகத்தை இழந்துட்டியே, உன்னை வரங்களால நிரப்பினே அந்த வரத்தை இழந்துட்டியே, உன்னை ஆஸ்திகளால நிரப்பினே அதை இழந்து போய் நிற்கிறையே, அதை ஆண்டவர் பார்க்க. என் பிள்ளை திரும்பிட்டான், என் பிள்ளை என்ன நோக்கி வந்துட்டான், இனி அது போது. எனக்கு புதிய அபிஷேகம், புதிய வஸ்திரம், புதிய ஆடை, புதிய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, கெட்டு போய் தன்னுடைய ஆஸ்திகளையும் தன்னுடைய அந்தஸ்துகளையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் எல்லாவற்றையும் இழந்து எந்த மனுஷன் தேவனை நோக்கி போகிறானோ அவனை தேவன் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு புதிய வஸ்திரத்திற்கு புதிய அபிஷேகத்தினால் தரப்பித்து புதிய பந்தியை ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. மாறா, ஏன்றது இதெல்லாம் படிச்சுட்டு போனீ, என்ன பண்ணுன, ஏது செஞ்ச, அதை பண்ணுனே, இதை பண்ணுனே, இதையெல்லாம் கொண்டு போய் வேஸ்டா அடிச்சுட்டியே. தேவப்பிள்ளையே, ஒன்றை மாத்திரம் நான் உங்க சொல்றேன் கேளுங்க. நீ ஜீவனோடு இருக்கிற போதே தேவனிடத்துல திரும்பி இரு. அப்ப நிச்சயமா புதிய அபிஷேகம் உன்னை தேடி வரும். நீ அதுக்கு மாறா அந்த இளைய பிள்ளை போய் செத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, எவருமே விடுவிக்க முடியாதபடி, தன்னுடைய தகப்பன் கூட விடுவிக்க முடியாதபடி ஒரு படுகொலியில போய் விழுந்திருப்பான். மாறாம செய்தது என்ன தெரியுமா? இளைய குமாரன் எப்படி தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை நினைத்து பார்த்தானோ அதே போல இந்த நாளில தேவ பிள்ளையே, நீ உன் தகப்பனுடைய வீட்டை நீ நினைத்து பார்ப்பாயானால், நீ உன் தகப்பனுடைய வீட்டை நோக்கி ஓடுவாயானால், இதே புதிய தரிசனம், இதே புதிய வரம், இதே புதிய ஆடை, இதே புதிய பந்தி உன்னை தேடி வருகிறது. அது உன்னை செழிக்க வைக்கும். ஹல்லேலூயா.